நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். Disclaimer: The French pronunciation may not be perfect in this video. This video is just for 11th and 12th standard French students' learning purpose. Sorry for the inconvenience. Salut, bonjour et bienvenue. Hi, hello and வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லெசன் 8ஓட கிராமர் அண்ட் எக்ஸசைசஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிராமர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லெக்சிக், அதாவது இதோட கிளாசரியும் வந்து இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல இல்லையா? ஸோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ லெக்சிக் அப்படின்னா இந்த லெசன்ஸில் நம்ம புதுசாக பார்த்த வார்த்தைகளோட அர்த்தங்கள், புதுசாக நம்ம என்னென்ன வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மீட்டியோ அப்படின்னா வெதர் ரிப்போர்ட், ப்ரெவிஷன்ஸ், ஃபோர்காஸ்ட், டே அவர்ஸஸ், ஷவர்ஸ், லா டெம்பரேச்சர். La temperature est en baisse, the temperature is falling. La temperature est en hausse, the temperature is rising. Il fait chaud, it's hot. Quel temps fait-il? What's the weather like? La prévision météo, the weather forecast. La climate, the climate. Il fait froid, it's cold. Il fait frais, it's cool. Il fait beau, the weather is nice. Il fait du brouillard, there's fog. Le temps est nuageux, the weather is cloudy. Le temps est orageux, the weather is stormy. Il fait mauvais, the weather is bad. Il fait humide, it's humid. Il fait du vent, it's windy. Il fait du soleil, it's sunny. Il pleut, it's raining. Il neige, it's snowing. Il gèle, it freezes. Le tonnerre, thunder. Le éclair, the lightning. Le tempête, storm. Le ouragan, the hurricane. Le cyclone, the cyclone. ஓகே, ஸோ நம்ம இப்போ வாங்க கிராமர் பார்க்கலாம். ஸோ கிராமரில் வந்து 8th லெசனோட கிராமரில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டைல், டிரெக்ட், எக்ஸைல், இன்டைரக்ட். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸோ இங்கிலீஷில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்ப்போம் இல்லையா? அதே தான் ஃப்ரெஞ்சில் பார்க்க போகிறோம். டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்டைல் டைரக்ட். Les paroles sont présentées telles quelles entre les guillemets precedes the 2 points. The words are presented as they are between the preceding quotation marks of 2 points. ஸோ டைரக்ட் ஸ்டைலில் எப்படி அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறது. இன்டைரக்ட் ஸ்டைல்னால் என்னது? அவங்க சொன்னதை நம்ம சொல்கிற மாதிரி மாற்றி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எப்படி வருதோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ரெஞ்ச்லேயும். டைரக்ட் ஸ்டைல்னால் என்னது? ஷீ செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொட்டேஷன்ஸ்குள்ளே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லுவோம். இன்டைரக்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படின்றத நம்ம சொல்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இங்கேயும் ஃப்ரெஞ்ச்லேயும் அதே மாதிரி தான். ஸ்டைல் இன்டைரக்ட். இல் ப்ரெசன்ட் les paroles are laid in proposition subordinate completive intuit par que. It presents the words using a subordinate clause complement introduced by que. ஸோ QUE அப்படின்ற அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டைரக்டில் வந்து பேசுவோம். தட், ஷீ செட் தட் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம்ல. ஸோ அந்த தட்ன்ற அந்த தட்டோட வேலையை தான் இங்கே வந்து க செய்யுது. ஓகேவா? On ne met pas the guillemets et les adjectives, les pronoms personnels et possessive anisi, causative modes interrogative, subsient des changements. We do not put quotation marks and adjectives. Personal and possessive pronouns as well as same question words undergo changes. ஸோ இந்த இன்டைரக்ட் ஸ்டைலில் வந்து கொட்டேஷன் மார்க்ஸ்லாம் வராது. அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரோனவுன்ஸ் எல்லாமே வந்து கொஷின் அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேட்குற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டைரக்டில். Lorsque le verbe introducteur est au présent, il n'est pas de changement dans le temps des verbes ainsi que dans l'indicateur spatio-temporels lors du passage to style direct or style indirect.
When the introductory verb is in the present tense, there is no change in the verb tenses, as well as in the spatiotemporal indicators during the passage from direct to indirect. So வந்து questionல வந்து directல கொடுத்துட்டு indirectா மாத்த சொல்லியிருந்தான். அந்த verb வந்து present tenseல இருந்ததுன்னா, past tense, future tense அதுலலாம் இல்லாமல் present tenseல அந்த verb இருந்தது அப்படின்னா அதில் எந்த சேஞ்சஸும் வராது. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், எந்த சேஞ்சுமே அதில் வராது. ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லாமல் வேறு எந்த டென்ஸில் இருந்தாலும் verb வந்து நம்ம அந்த டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு மாற்றும் போது இன்டைரக்டில் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ வேறு டென்ஸில் இருந்ததுன்னா அந்த வேர்பை ப்ரெசன்ட் டென்ஸில் மாற்றி நம்ம இன்டைரக்டில் சொல்லணும். Lorsque le verbe introducteur est au passé, on fait the changement dans le thème des verbes de la competitive et dans le indicator spatio-temporal. When the introductory verb is in the past, we make changes in the tense of the verbs of the complement and spatio-temporal indicators. So pastல இருந்தது அப்படின்னா நம்ம அந்த வேர்பை வந்து ப்ரெசண்ட்டுக்கு மாற்றி தான் நம்ம அந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டைரக்டில் Jean dit à ses camarades, je vous invite à dinner demain. Jean dit à ses camarades. Jean அவளோட காம்ரேட்ஸ், அவளோட கொலீக்ஸ் கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்றது எதுக்குள்ளே இருக்குது? கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஏன்னா அது டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்சில் வர்றது அவள் சொன்னது அப்படியே அந்த கோட்ஸ்குள்ளே வரும். இன்டைரக்டில் இருக்கிறது நம்ம சொல்கிற மாதிரி வரும். புரிஞ்சுதா? ஸோ டைரக்டில் எப்படி இருக்குது? கோட்ஸ்குள்ளே ஜவு இன்வைட்டே ஆன் தினே திமேன். Jean says to his colleagues that I invite you dinner tomorrow. அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லை. அதை ஜீன் எப்படி சொன்னாலும் அதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸில் இருக்குது. நம்ம ஜீன் கிடையாது, நம்ம தேர்ட் பர்சன், கரெக்டாக? ஸோ டைரக்ட் ஸ்டைலில் வரும்போது Jean says to his colleagues, quotations, I invite you to dinner tomorrow, இப்படி தான் வரணும். அதாவது இன்டைரக்ட்லேருந்து டைரெக்டாக மாற்ற சொன்னாங்க அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க சொன்ன மாதிரியே நம்ம கொட்டேஷன்ஸ்குள்ளே எழுதணும். ஆனால் டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாட்டும்போது அந்த கொட்டேஷன்ஸ்லாம் வராது. ஜீன் said that, ஜீன் என்ன சொன்னான்னா, உங்கள் எல்லாரையும் நாளைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணுறா, அப்படி வந்து இன்டைரக்டில் வரும், கரெக்டாக? ஸோ டைரக்டில் ஜீன் என்ன சொன்னான்னா, ஐ இன்வைட் யூ டு டின்னர், ஷீ இஸ் இன்வைட் யூ டு டின்னர் டுமாரோ, அந்த மாதிரி, ஓகேவா? இன்டைரக்ட்ல அது எப்படி வருதுன்னா, ஜீன் தி à ses camarades que il les invite à dîner demain. Indirect style, Jean tells his classmates or his colleagues that he is inviting them to dinner the next day. Tomorrowன்றது next day-வா மாறிடும். Inviting them, I invite you அப்படின்றது வந்து he is inviting them to dinner. இதான் டிஃப்ரென்ஸ், புரிஞ்சுதா? டைரக்ட்ல வந்து அப்படியே அவங்க சொல்றது வந்து கோச்சுக்குள்ளே வரும். இன்டைரக்டில் அதை வந்து நம்ம சொல்கிற மாதிரி மாற்றி நம்ம சொல்லணும். Jean tells his classmates that he is inviting them to dinner the next day. Tomorrow இல்லை, the next day. அந்த டுமாரோன்றது அவங்களுக்கு, அந்த ஜீனுக்கும் அந்த காலேஜ்க்கும் டுமாரோ. நம்ம வேற யார்கிட்டயும் பேசுகிறோம், ஸோ அதனால அது நெக்ஸ்ட் டே தான், டுமாரோன்றது வராது, ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்? ஐ அப்படின்றது ஜீன் தி à ses camarades, அது வரைக்கும் சேம். க that இல்லே இன்வைட், இல் ஐ ஜ வந்து அங்கே இல்லா மாறிடுச்சு. லே இன்வைட்டே ஆன் டின்னரில் லேர்ன் தெமைன், அதாவது த நெக்ஸ்ட் டே, ஓகேவா? ஸ்டைல் டைரக்டில் அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்க. ராஜேஷ் டிமாண்டே ஆ விமல் துவா ஊலே ஜேர்னல் அலா தெலி. ராஜேஷ் வந்து விமல் கிட்ட, did you see the news on TV? So ராஜேஷ் asks விமல், கொட்டேஷன்ஸ்குள்ள did you see the news on TV? திருப்பி கொட்டேஷன்ஸ் மூடிடும். இன்டைரக்ட்ல என்ன வரும்? ராஜேஷ் விமலை கேட்டான், அவன் டிவியில் நியூஸ் பார்த்தானான்னு, இப்படி தானே வரும். ஸோ ராஜேஷ் டிமாண்டே ஆ விமல் சில் அவே தூ ல ஜேர்னல் ஆலா தெலி. ராஜேஷ் ஆஸ்க் விமல் if he had seen the news on telly. ராஜேஷ் டிமாண்டே ஆ விமல் சில் எஸ், அதாவது துவா வூலே அது வந்து இல், அவன் பார்த்தானா. சில் அவேத் வூ, அவே ஆ வந்து அவேத்தா மாறிடும். அவேத் வூல ஜேர்னல் அலா தெலி, ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னென்ன மாதிரி இருக்கு? சில் இல் அவேத், துவா அப்படின்றது இல் அவேத்தா மாறிடுச்சு, ஓகேவா?
ஸோ தூவா அப்படின்றது என்னது பாஸ்ட் டென்ஸ். இல்லை அவைத்துன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் மாறிடுச்சு. ஹேட் சீன் அவன் பார்த்தானான்னு கேட்டான். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ல மீட்டியரஜிஸ்ட் ஆதி இல்ல ஓரா தேல ப்ளூ தவுத்ல சமேன். தி மீட்டியரலஜிஸ்ட் செட் இட் வில் ரெயின் ஆல் வீக். இந்த வீக் ஃபுல்லாக மழை பெய்யும் அப்படின்னு மீட்டியரலஜிஸ்ட் சொன்னாங்க. தி வெதர் ரிப்போர்ட் செட் வெதர்மேன் வந்து சொன்னாங்க. ஸோ ல மீட்டியரலஜிஸ்ட் ஆதி க இல்ல ஓரேத் ல ப்ளூவி தவுத் செட் செமேன். செட் செமேன் தவுத்ல செமேன்றது வந்து செட் தட் வீக். செட் வந்து திஸ் வீக். த வெதர்மேன் செட் தேர் வுட் பி ரெயின் ஆல் திஸ் வீக். க ஸோ அந்த க வந்துருச்சு கரெக்டாக. க இல் யா அவுரான்றது வந்து இல்லையா அவுரேத். அவுரான்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் மாறி தல ப்ளூ தவுத் செட் செமேன் திஸ் வீக். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக மாற்றும் போது என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், நம்ம வந்து வேர்போட டென்ஸ் பார்க்கணும். வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் வரும். வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இல்லாமல் பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் மாற்றணும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். லே ப்ளூசே சே டெக்லரண்ட் Words le north à partir du lendemain until the rains will shift northwards from the next day, he said. So அவன் வந்து rains will shift northwards, அதாவது மழை வந்து நார்த் சைடில் போகும் அப்படின்னு அந்த வெதர்மேன் சொல்கிறான். டைரக்ட்ல இல்லாதி க le pluie se déclarent vers nord à partir du jour suivant. He said that the rains would shift northward from the next day. அந்த நெக்ஸ்ட் டே அப்படின்றது அது அப்படியே நெக்ஸ்ட் டே அப்படின்னு தான் இருக்கும். டுமாரோன்னு அவன் சொல்லியிருந்தாலும் அது நெக்ஸ்ட் டேவாக தான் இருக்கும். ஓகேவா? இல்லாதி. ஸோ இல்லாதி ஆத்தில் டி வந்து லாஸ்டில் இருக்குது. நம்ம வந்து டைரக்டில் மாற்றும் போது இல்லாதி க ஹீ செட் தட் லே ப்ளூசே சே டிக்ளரன்ஸ் லே பூசே சே டிக்ளரன்ஸ் அப்படியே தான் இருக்குது. வேர்ஸ் நார்த் ஆ பார்த்து து ஜோர் சுவென்த். ஸோ மேலே என்ன இருக்குது? வேர்ஸில் நார்த் ஆ பார்த்து டியூ லெண்ட்மேன் நெக்ஸ்ட் டேன்றது டுமாரோ அப்படின்னு இருக்கு. இது வந்து பார்த்தர் ஓ ஜோர் சுவென்த் த நெக்ஸ்ட் டே. ஜோர்னா டே, த நெக்ஸ்ட் டே. ஜோர் சுவென்த் லெண்ட்மேன் வந்து ஜோர் சுவென்த் அப்படின்னு மாறுது. ஓகேவா? இல் டிமாண்டே pourquoi voulez-vous travailler dans notre entreprise? He asked, why do you want to work at our company? எங்கள் கம்பெனியில் ஏன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன கேட்டான், நான் ஏன் அங்கே ஒர்க் பண்ணணும்னு அவன் என்ன கேட்குறான் அப்படின்றது தான் நம்ம வந்து இன்டைரக்டில் சொல்ல போகிறோம். இல் டிமாண்டே pourquoi il veut travailler dans leur entreprise. He asked why he wants to work at their company. ஸோ அவர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அவங்க ஏன் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணோன்னு கேட்குறாங்க. He asked why he wants to work at their company. ஸோ why do you want to work it at our company அப்படின்றது வந்து என்னவா மாறும்? their company. Il demande pourquoi il would travailler dans leur entreprise. notre entreprise வந்து leur their company. ஸோ LEURனு மாறும். ஓகேவா? il demande vous avez combien d'années d'experience comme compatible? He asked how many years of experience as an accountant do you have? ஸோ அவன் என்ன கேட்குறான்னா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு அக்கௌண்டண்ட்டா அப்படின்னு. அது வந்து டைரக்டில் il demande combien d'années d'experience il a comme compatible. il demande vous avez how many years do you have? so do you have ன்றது he asked how many years of experience he has. il a vous aveன்றது வந்து இல்லாவா மாறும். ஓகேவா? இல்லா he has as an accountant. il a comme compatible. ஸோ எங்கே மாறுது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கிராமர் இந்த 8th லெசனில் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மட்டும்தான் உங்கள் புக்லேயே வந்து கிராமருக்கு கொடுத்துருக்கு. ஸோ வந்து உங்களோட ஃபுல் 12th ஸ்டாண்டர்டுக்கும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் தான் கடைசி கிராமர் பார்ட். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து 8th லெசனோட எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஸோ எக்ஸசைசஸ்லேயும் நிறைய வெறும் டைரக்ட் இன்டைரக்ட் தான் இருக்குன்றதுனால நிறைய வந்து டைரக்ட் இன்டைரக்ட் தான் இருக்கும். வந்து ஒன்ஸ் அதை புரிஞ்சுட்டோன்னா ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் போக போக எல்லாத்துலேயுமே எப்படி வருது அப்படின்றத நம்ம வந்து யோசித்து இது பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை அதை ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக இல்லைனாலும்
இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இங்கிலீஷ்லேருந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி அதை இன்டைரக்டில் சொல்லுவோன்னு ஓரளவுக்கு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு அப்புறமா அதை அப்படியே ஃப்ரெஞ்சுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு வந்து நிறைய வார்த்தைகளுக்கான அர்த்தம் ஃப்ரெஞ்ச் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஈஸியாக இருக்கா அப்படின்னு. ஸோ விச்செவர் வே உங்களுக்கு ஈஸியாக வருது. ஏன்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. ஏன்னா என்ன வார்த்தை வேணால் அவங்க இன்டைரக்டில் கொடுத்து டைரெக்டில் மாற்ற சொல்லலாம், டைரெக்டில் கொடுத்துட்டு இன்டைரக்டில் மாற்ற சொல்லலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில், அப்புறம் அதை இங்கிலீஷ்லேயே இன்டைரக்டில் மாற்றுங்க, அப்புறமா ஃப்ரெஞ்சுக்கு அதை எடுத்துன்னு வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் வேர்ப்ஸ் முக்கியமாக நம்ம ஃப்ரெஞ்சில் மாற்றும் போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வேர்ப்ஸ் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ப்ஸை அந்த டென்ஸில் போடணும். அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா கொஷனில் டைரெக்டில் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருந்தா நம்ம ஆன்சரில் அதை ப்ரெசன்ட் டென்ஸில் மாற்றணும். ஸோ பாஸ்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் டென்ஸுக்கு வேறு வேர்பில் மாற்றுறது டூவை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து செகண்ட் பர்சன் மாற்றுறது ஒரு பெரிய வேலை. இதில் வந்து அந்த சப்ஜெக்டை வந்து வேறு ஒரு டென்ஸ்லேருந்து வேறு ஒரு டென்ஸுக்கும் மாற்றி சப்ஜெக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அதை மாற்றணும் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான திங் தான். ஸோ இது கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஸோ வாங்க எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். மெத்தேல ஃப்ரேசஸ் ஆர் ஸ்டைல் இன்டைரக்ட். புட் த சென்டென்சஸ் இன் இன்டைரக்ட். ஸோ இங்கே ஆல்ரெடி கொஷனில் டைரெக்டில் கொடுத்துருக்கு, நம்ம அதை வந்து இன்டைரக்டாக மாற்றணும். மா போன் தி செசுவி மலாத். மை மெய்ட் செட் ஐ எம் சிக். ஸோ என் மெய்ட் வந்து சொன்னால் ஐ எம் சிக். கொட்டேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கிறது எல்லாமே டிரெக்ட். நம்ம அதை கொட்டேஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இன்டைரக்ட் ஸ்டைலில் மாற்றணும். மா போன் தி க எலே மதாத். ஸோ இப்போது என்னோட மேடு சொன்னால் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றது டைரக்ட் ஸ்பீச்னா மை மேட் செட் ஷீ இஸ் சிக். ஓகேவா? ஸோ மா போன் தி கெல் ஏ மலாத். ஸோ ஜெசுவி அப்படின்றது வந்து எல்லாம் மாறும். எப்போவுமே வந்து இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்டில் ஐன்னு வந்தால் இன்டைரக்டில் அது ஐயாவே இருக்காது. அது இன்டைரக்டில் இல்லாவோ எல்லாவோ தான் மாறும். ஷீ இஸ் சிக், ஹீ இஸ் சிக்காக தான் மாறும். ஓகேவா? ஸோ ஜெசுவி மலாத் அப்படின்னா ஷீ இஸ் எல்ஏ மலாத். மபந்தி க, அந்த கவை மறந்துடாதீங்க. இங்கிலீஷில் எப்படி வரும் அந்த சென்டென்சஸ்? மபந்தி ஜெசுவி மலாத். மை மேட் செட் ஐ எம் சிக்ஸ். அந்த பொண்ணுக்கு அர்த்தம் தரனா விட்டுருங்க, அதை அப்படியே எழுதிருங்க. மபந்தி ஜெசுவி மலாத். ஜெசுவினா ஐ எம்னு தெரியும், மலாத்னா சிக்னு தெரியும். ஸோ ஐ எம் சிக் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம அப்படியே அதை எப்படி வந்து இன்டைரக்டில் மாற்றணும்? மபந்தி அப்படியே எழுதிடுவோம், கூட ஒரு கர்வ் ஆட் பண்ணுவோம். எல் வந்தால் அங்கே வவல் கிளாஷ் வரும், அதனால கர்ல அப்பாஸ்டஃப் வரும், QU அப்பாஸ்டஃப் வந்துடும். QU அப்பாஸ்டஃப் ELLE ஏ மலாத் அப்படியே தூக்கி போடுங்க. ஜெசுவி எல் வரதுனால எல்ஏ. ஸோ அந்த கான்ஜுகேஷன் ஞாபகம் வச்சுட்டு எத்தரோட கான்ஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லுக்கு EST LA மலாத். மை மேட் செட் ஷீ இஸ் சிக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றுத்தையும் கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து அதை எழுத ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். செகண்ட் ஒன் பார்க்கலாம். பாப்பா திமாந்தே pourquoi வேதாந்த் ப்ளூட்டில். Dad asked, why is Vedant crying? So, Papa demanded, pourquoi, அது வரைக்கும் கரெக்ட். why வரைக்கும். Papa demanded pourquoi Vedant pleured. Dad asked, why is Vedant crying? ஏன் இது அப்படியே வந்திருக்கு? ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. ஸோ அது அப்படியே வந்திருக்கு. பாப்பா demanded pourquoi Vedant pleured. ஸோ கொஷின்லேயே எப்படி இருக்கு? அப்பா கேட்குறாரு வேதாந்தி அழறான் அப்படின்னு. இல்லை எல்லு ஐ எது இந்த கன்ஃபியூஷனே கிடையாது. அங்கே வந்து வேதாந்தன்னு ஒரு பேர் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ டைரக்ட்லி என்ன பேர் இருக்கோ அதே தான் இன்டைரக்ட்லியும் வரணும், அதை மாற்றிடக்கூடாது. ஸோ இன்டைரக்ட்லியும் நம்ம சொல்லும் போது அப்பா வந்து ஏன் வேதாந்த் அழறாருன்னு கேட்குறாருன்னு தான் வரணுமே தவிர அப்பாந்தியே அவன் அழறான்னு நம்ம வந்து அங்கே தூக்கி எல்லை போட்டுறக்கூடாது. ஸோ ஒரு நேம் இருந்ததுன்னா அது அப்படியே அந்த நேம் ரீட்டைன் தான் ஆகும். Dad ask why is Vedant crying. அப்படியே தான் வந்து நமக்கு வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் வரும். Dad ask why is Vedant crying. பாப்பா demandé pourquoi Vedant pleured. அவ்வளோதான். ஓகேவா? Mon frère me demandé to le jour va tu jour or carte. My brother asked me every day, do you want to play cards? என் தம்பி டெய்லி என்ன கார்ட்ஸ் விளையாடணுமான்னு கேட்குறான். My brother asked me every day if I want to play cards. Mon frère demandé
tous les jours, si je vous jouer au car. Mon frère m'a demandé, tous les jours. இது வரைக்கும் அப்படியே வந்துரும். Si je vous jouer au carte. இதில் வந்து ஸோ என் தம்பி என்கிட்ட டூ யூ வாண்ட் டு ப்ளே கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறான்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால அங்கே ஜ வருது. வர்த்து ஜூவே ஓ கார்த்தே, டூ யூ வாண்ட் டு ப்ளே கார்ட்ஸ். ஸோ சி ஜவு ஜூவே ஓ கார்ட்ஸ். அவன் எப்படி கொஸ்டினில் கேட்குறான், டூ யூ வாண்ட் டு ப்ளே கார்ட்ஸ்ன்னு இருக்கு. மை பிரதர் ஆஸ்க்ஸ் மீ எவ்ரிடே. ஸோ நான் தான் அதை சொல்கிறேன். ஸோ மை பிரதர் ஆஸ்க்ஸ் மீ எவ்ரிடே இஃப் ஐ வாண்ட் டு ப்ளே கார்ட்ஸ். சி ஸோ இங்கே க வராது, கக்கு பதிலாக சி வருது, எஸ்ஐ வருது. ஏன்னா அங்கே மை பிரதர் ஆஸ்க் மீ எவ்ரிடே தட் ஐ வாண்ட் டு ப்ளே கார்ட்ஸ் இல்லை இஃப் ஐ வாண்ட் டு ப்ளே கார்ட்ஸ் தானே. ஸோ சிஜே ஊ ஜூவே. ஸோ இங்கே வந்து வர்த்து ஜூவே வரும். ஸோ அதே மாதிரி விஇயூஎக்ஸ் ஜூவே ஓ கார்த்தே. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. Le Premier Minister explique les pays et sauk les choc. The Prime Minister explains the country is in shock. So the explique na explains. So le Premier Minister explique que le pays est so le shock. இது வந்து அப்படியே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்குது. இஎஸ்டி வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ அப்படியே அந்த கோட்ஸை மட்டும் தூக்கிட்டு le Premier Minister expliques que le pays est so le shock. ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸி. எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணவே வேண்டாம், அப்படியே அதை எழுதிடலாம். கொட்டேஷன்ஸை மட்டும் தூக்கிட்டு ஒரு கர்வ் மட்டும் ஆட் பண்ணோன்னா அப்படியே அந்த சென்டென்ஸ் எழுதிடலாம். பிரைம் மினிஸ்டர் எக்ஸ்பிளைன்ஸ் தட் த கண்ட்ரி இஸ் இன் ஷாக். அவ்வளோதான். Mon voisin me demandé comment allez-vous travailler. My neighbor asks me how are you going to work. So mon voisin me demandé comment je vais au travail. My neighbor asked me how I am going to work. Allez-vous ஜவே ஓ ட்ராவல். ஸோ ஜவே அலேவு அது வந்து ஜவேயா மாறிடும். அலரோட ப்ரெசன்ட் டென்ஸ் கான்ஜுகேஷனாக மாறிடும். வே ஓ ட்ராவல். ஓகேவா? டூ ஒர்க்குன்றது அப்படியே தான் இருக்கும். ஓ ட்ராவல் அப்படியே தான். அலேவுக்கு பதிலாக ஜவேன்னு மாறும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். மெத்தேலே ஃப்ரேசஸ் ஒரு ஸ்டைல் டைரக்ட். ஸோ இப்போ வந்து அவங்க இன்டைரக்டில் கொடுத்துருப்பாங்க, நம்ம டைரக்ட் ஸ்டைலில் எழுதணும். ஓகேவா? ஸோ le maître demandait à ses élèves ce qu'ils font. The teacher asked his students what they are doing. So le maître demandait à ses élèves. The teacher asked his students what are you doing. அப்படி தானே டைரக்டில் வரணும். ஸோ le maître demandait à ses élèves அப்படியே காப்பி பண்ணி கீழே எழுதுங்க. அதுக்கப்புறம் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு qu'est-ce que vous faites, what are you doing அப்படின்றது ரொம்ப ஈஸி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். qu'est-ce que vous faites, question mark, close quotes. அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஸோ the teacher asked students what were they doing, what they were doing. ஸோ அது வந்து what are you doing தான் ப்ரெசன்ட் டென்ஸில் மாறும். ஓகேவா? ma mère me demandait si j'ai déjà fait mes devoirs. My mother asked me if I have done my homework yet. எங்கள் அம்மா நான் என் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேனான்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா என்ன ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா கேட்டாங்க. வரும் இல்லையா? Ma mère me demandait est-ce que tu as déjà fait tes devoirs. Ma mère me demandait அப்படியே வரும். est-ce que நான் முடிச்சிட்டேனா, tu as déjà அந்த ஜாய் தேஜாக்கு பதிலாக தூவா வரும். ஆய்க்கு பதிலாக தூ ஆ. ஓகேவா? ஏன்னா அங்கே வந்து சப்ஜெக்ட் மாறுது, ஜலேருந்து தூவா மாறுதுனால எஸ்க தூவா தேஜா ஃபேட்ல தி வாட். எம்இஎஸ்ன்றது வந்து என்ன கேட்டா, ஸோ அது வந்து டிஎஸ்ஸாக மாறிடும். ஏன்னா மேன் சொல்றது நான் சொல்றேன் நானுன்னு. ஸோ டிஎஸ்ன்றது தூ, நீ முடிச்சிட்டியா. ஸோ அங்கே மாறும்போது எம்இஎஸும் டிஎஸ்ஸாக மாறணும். எஸ்க தூவா தேஜா ஃபேட் தே devoirs my homework. So have you done your homework yet? Your homework. ஸோ அம்மா வந்து நீ உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன்னு தானே கேட்பாங்க. அம்மா என்கிட்ட என் ஹோம்ஒர்க்கை நான் முடிச்சிட்டேனான்னு கேட்டாங்க அப்படின்றது இன்டைரக்ட். அம்மா என்கிட்ட வந்து நீ உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியான்னு கேட்டாங்க அப்படின்றது வந்து டைரக்ட். நோ த டிஃபரன்ஸ். அடுத்துட்டு பாருங்க. Le commissaire de police nous demandait ce que nous faisons à coin de la rue. The police commissioner asked her what we were doing on the corners, street corner.
போலீஸ் கமிஷனர் வந்து நாங்க அந்த தெரு ஓரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து இன்டைரக்ட். Le commissaire de police nous demandait qu'est-ce que vous faites au coin de la rue. The police commissioner asks us what are you doing on the corner, street corner. Le commissaire de police nous demandait வரைக்கும் அப்படியே இருக்கும். Qu'est-ce que vous faites au coin de la rue. So vous அங்க nous face on இருக்கு, இங்க vous faites அப்படின்னு மாறும். ஓகேவா? So what are you doing on the street corner. அவ்வளவுதான் சேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா. Qu'est-ce que vous faites au coin de la rue. ஓகேவா? Mon ami me demandait si je suis fatigué. My friend asked me if I am tired. So என் ஃப்ரெண்ட் என்ன நான் டயர்டா இருக்கேனா அப்படின்னு கேட்டா. அப்படிதானே வந்து டைரக்ட்ல வரும். Mon ami me demandait tu es fatigué. My friend asked me are you tired. கோச்சுக்குள்ள. ஓகேவா? The director demandait à Narmada à qui elle écrit. The principal asked Narmada to whom she is writing. The director demandait à Narmada coach open à qui écrit tu. Who are you writing to. So அவ யார்கிட்ட எழுதா அப்படின்னு கேக்குறா அப்படின்றது இன்டைரக்ட்ல இருந்ததுன்னா who are you writing to அப்படின்னு நர்மதா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா அவர் கேட்பாரு. So à qui écrit tu. Who are you writing to. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட். ஸோ இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட் மாற்றுறது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட் மாற்றுறது. இப்போ இன்டைரக்ட்லேருந்து டைரக்டில் மாற்றுறது. தேர்டு வந்து மெட்டீரியல் ஃப்ரேசஸோட டைரக்ட். ஸோ மறுபடியும் இன்டைரக்ட்ல இருக்கிறத நம்ம டைரக்டாக மாற்ற போகிறோம். ஸோ தேர்ட் எக்ஸசைஸும் அதே மாதிரி தான், இன்டைரக்ட் டு டைரக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Le nouveau professeur me demandait comment je m'appelle. The new teacher asked me what my name is. ஸோ அந்த புது டீச்சர் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம டைரக்ட்ல சொல்ல போறோம். Le nouveau professeur me demandait, அது வரைக்கும் சேம். Comment t'appelles tu. What is your nameன்றது எப்படி நம்ம சொல்லுவோம், comment tu t'appelles. ஸோ comment t'appelles tu இல்லை comment tu t'appelles எப்படி வேணா எழுதலாம். comment t'appelles tuன்னு எழுதலாம், comment tu t'appellesனு எழுதலாம். ஸோ ரெண்டுமே வாட்ஸ் யுவர் நேம் அதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ le professeur me demandait வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரொஃபஸரோட ஸ்பெல்லிங்லாம் தெரியல அப்படின்னா அப்படியே ஜஸ்ட் காப்பி. me demandait comment je m'appelle. ஸோ je m'appelle என்னது என் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னு தான் நான் சொல்ல போறேன். ஸோ அப்போ அவங்க என்ன கேட்பாங்க, உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல சப்ஜெக்ட் தான் மாறுது, comment tu t'appelles தான் மாறும். ஓகேவா? Le marchand m'avait demandé ce que je voulais. The merchant asked me what I wanted. கடையில போய் இந்த கடைக்காரன் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான். Le merchant m'avait demandé qu'est-ce que tu veux. Le qu'est-ce que veux tu. The merchant asked me what do you want. ஸோ அவர் ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பாரு. கரெக்டா? Le merchant m'avait demandé qu'est-ce que tu veux. je voulais அது வந்து tu veux அப்படியே மாறிடும். ஓகேவா? je voulaisன்றது வந்து what I wanted. ஸோ இட் இஸ் இன் past tense. ஸோ இது வந்து இங்க வந்து presentல மாறும். what do you want. ஸோ அது present tense tu veux. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. பார்த்திபன் m'a demandé si je mangeais avec Sridhar. பார்த்திபன் asked me are you eating with Sridhar. ஸோ பார்த்திபன் வந்து பார்த்திபன் asked me if I was eating with Sridhar. ஸோ அது again past tenseல இருக்கு. பார்த்திபன் என்கிட்ட வந்து நான் ஸ்ரீதரோட சாப்பிட்டு இருக்கேனா அப்படின்னு அப்ப கேட்டான் அப்படின்றத நான் வந்து வேற யார்கிட்டயோ சொல்றேன். ஸோ இப்போ அதை வந்து எப்படி டைரக்ட்ல நான் சொல்லுவேன், பார்த்திபன் m'a demandé est-ce que tu manges avec Sridhar. பார்த்திபன் asked me are you eating with Sridhar. ஸோ இங்க வந்து பார்த்திபன் m'a demandé si je mangeais avec Sridhar அப்படின்றது வந்து இன்டைரக்ட். est-ce que tu manges avec Sridhar. est-ce que tu manges. ஸோ வந்து அங்க je mangeais அது வந்து past tense, tu manges அப்படின்றது வந்து present tense. வினோதேவி m'a dit qu'elle travaillait à Mumbai. வினோதேவி told me that she is working in Mumbai. ஸோ வினோதேவி வந்து என்கிட்ட மும்பைல ஒர்க் பண்றா அப்படின்னு சொன்னா. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து வினோதேவி m'a dit கோட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. கோட்ஸ் je travaille à Mumbai. ஸோ அவ வந்து அவ மும்பைல ஒர்க் பண்றதா சொன்னா அப்படின்னா ஐ ஒர்க் இன் மும்பை அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. கரெக்டா? ஸோ வினோதேவி told me I work in Mumbai. ஸோ இதுல வந்து எப்படின்னா இது அதே கான்செப்ட் தான். நீங்க கொஸ்டினை படிச்ச உடனே அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதை நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஸ்டின்ல அடுத்த கொஸ்டின் பேக் நான் சொல்றேன். Le secrétaire m'a averti que le patron arriverait à midi. The secretary told me that the boss would arrive at noon. Midi na noon.
ஸோ பாஸ் வந்து செக்ரட்டரி சொன்னாங்க, செக்ரட்டரி வந்து என்கிட்ட சொன்னா பாஸ் வந்து நூனில் வருவா அப்படின்னு. ஸோ அப்போ அதை நம்ம அந்த செக்ரட்டரி நம்மக்கிட்ட எப்படி சொல்லியிருப்பா, இல்லை செக்ரட்டரி வர்த்து அது வரைக்கும் அப்படியே வச்சுட்டு வராது, இல்லை பேட்ரன் அரிவரேட் ஆ மிதி. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து அதே இதில் தான் இருக்குன்றதுனால த பாஸ் வுட் அரைவ் அட் நூன். ஸோ அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், அதனால வந்து அது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அந்த மட்டும் கட் பண்ணிட்டு வர்த்துக்கு பக்கத்தில் கோட்ஸ் போட்டுட்டு இல்லை பேட்ரன் அரிவரேட் மிதி, த செக்ரட்டரி told me that the boss would arrive at noon. அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது மாற்றுறது. நமக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டைரக்ட்ல போடும்போது ப்ரெசன்ட் டென்ஸ்ல மாற்றணும். ஓகேவா? ஸோ மேலே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கணும். வினோதினி மதி எல் ட்ராவலா மும்பை. வினோதினி told me that she was working in Mumbai. She was working in Mumbai. ஸோ அதனால அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா, ட்ராவலேட். ஸோ அது அப்போ அவ என்ன சொல்லியிருப்பா, ஐ வாக் இன் மும்பை அப்படின்னு தானே சொல்லியிருப்பா. ஸோ அப்போ அது எப்படி வரும், ஜ ட்ராவலா மும்பை, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து எழுதினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பாக்கி இருக்கிற எல்லா எக்ஸசைஸையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் என்னோட எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Jayalakshmi. Ta-da, bye-bye.